திருச்சிற்றம்பலம். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் பதிவு திருவிழிமிழலை. அறையார் விரி கோவணவாடை நரையார் விடையூர் தீனயந்தான். அறையார் விரி கோவணவாடை நரையார் விடையூர்தி நயந்தான். விரையார் பொழில் வீழும் நிழலை விரையார் பொழில் வீழும் நிழலை உரையார் உணர்வார் உயர்வாரே. உரையார் உணர்வார் உயர்வாரே. அறையார் விரி கோவண வாடை. இடையர் கட்டிய விரிந்திய கோவண ஆடை. அறையார் அரைநாய் இடுப்பு. அரைஞான் கயிறு சொல்கிறாங்களே, அரைஞான் கயிறு, அதான் இடுப்பு. அறையார் விரி கோவண வாடை. இந்த விரி கோவண வாடைன்னு வந்து கோவண ஆடை என்று அது படிக்க வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். இடையில் கட்டிய விரிந்த கோவண ஆடை, அதுதான் அறையார் விரி கோவண வாடை. நரையூர் விடையூர் நரையார் விடையூர்தி நயந்தான். வெண்மை, நரைனா அரைச்சி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நரையார் வெண்மை. நரையார் விடையூர்தி நயந்தான். வெண்மை நிறம் பொருந்திய விடை ஊர்தியையும் விரும்பி ஏற்றிக்கொண்ட சிவபெருமான் உறைவதும் விரையார் பொழில் வீழும் இடலையே. உறைவதும் மனம் பொருந்திய பொழில்களால் சூடப்பட்டதும் ஆகிய உரையால் உணர்வார் உயர்வாரே. வீடுமிடலும் புகழை நூல்களால் உணர்வார் உயர்வடைவார். இந்த திருவிழிகளுடைய பெருமையை வந்து இந்த மாதிரி பாடல்கள் பதிகங்கள் மூலமாக உணர்ந்து கொள்பவர் உயர்ந்தடைவார். அந்த பாடலை ஓதுறதுங்க, படிக்கிறவங்க, பாடுறவங்க, ஓதுறவங்க உயர்ந்த பதவி அடைவார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு. நளிர்காழியும் ஞான சம்பந்தன் குளிரார் சடையான் அடிகூற. நளிர்காழியும் ஞான சம்பந்தன் குளிரார் சடையான் அடிகூற. மினிரார் பொழில் வீழும் நிழலை கிளர்பாடல் வல்லார்க்கு இலை கேடே. கிளர்பாட வல்லார்க்கு இலை கேடே. நளிர்காழியுன் ஞான சம்பந்தன். குளிர்ந்த காழி பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் தன்மையான சடைமுடியை உடைய சிவபெருமானுடைய திருவடி பெருமைகளை கூறத் தொடங்கி விளக்கமான பொழில்கள் சூழ்ந்த திருவிழிமிழலை பெருமான் புகழ் கூறும் இந்த பதிக பாடல்களை ஓதவல்லவர்களுக்கு கேடு இல்லை என்று அருமையாக சொல்லியிருக்கிறார்.